அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளையே சரணம். ஸ்ரீமத்திய விஷ்ணு சித்தாரே மனோநந்தன கேதவே நந்தநந்தன சுந்தரிய கோலாய நித்தியமங்கலம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் விரைவா போற்றி. இன்னைக்கு வாஸ்துல ஒரு அனுபவத்தை பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு நடந்த கதையை ஒன்று சொல்கிறேன். அதுவும் நடந்த கதை தான். வாஸ்துவிலையும் நடந்த கதை இருக்குது. இதுவும் ஒரு நடந்த கதை தான். ஒரு ஃபேமிலி, அக்கா தங்கைங்க 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அக்கா தங்கச்சி 4 பேர் இருக்காங்க. அவங்க அப்பா பார்த்திங்கன்னா தீபாவளி போச்சு இல்லையா, தீபாவளி அன்றைக்கி எல்லா பிறந்த பெண்களுக்கு தீபாவளி பலகாரம் எடுத்து போய் கொடுக்கறது அவருடைய வழக்கம். ஒரு வீட்டுக்கு அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, ஒரு பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு தீபாவளி பலகாரம் கொடுத்துட்டு வர்றாரு. அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு வீட்டுக்கு போய் தீபாவளி பலகாரம் கொடுத்துட்டு வர்றாரு. அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணுக்கு போய் தீபாவளி பலகாரம் கொடுத்துட்டு வர்றாரு. இது அவர் பொண்ணு வீட்டுக்கு அவர் போகிறாரு. இதில் ஒரு பொண்ணு என்ன பண்ணுது, அப்பா போனியா குத்தியா வந்துருப்பா, நீ சீக்கிரம் வீட்டுக்கு போப்பா, வயசாகி போச்சு, சீக்கிரமாக வீட்டுக்கு போப்பா. இந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, இல்லை இருந்து நாளைக்கு போப்பா அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லுது. அவரும் சரின்னு சொல்லிட்டு வீட்டை இருக்கிறன்னு சொல்லிட்டாராம். ஆனால் இன்னொரு பொண்ணு என்ன பண்ணுது, அப்பா நீ வந்துருப்பா, போயிது நீ சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடுப்பா, ஏன்பா அங்கே இருக்கிற, அவங்ககிட்ட போனே குத்தியா வந்துருப்பா. ஒரு இடத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த பொண்ணு அவங்க அப்பாவை கண்ட்ரோல் பண்ணுது. எங்கே இன்னொரு தான் கூட பிறந்த ஒரு பொண்ணு வீட்டுக்கு போய்க்கிற சகோதரி வீட்டுக்கு போயிருக்காங்க அவங்க அப்பா அம்மா. அவங்கள இன்னும் ஒரு வீட்டுக்கு வாழ போன பொண்ணு கண்ட்ரோல் பண்ணுது. இது எந்த விதத்தில், இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் அயோக்கியத்தனம். ஏன்னா அவங்க அப்பா ஆசைப்பட்டிருக்கலாம், அவங்க பொண்ணு வீட்டில் தங்கி போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா நீ தங்காத வந்துருப்பான்னு சொல்லுது. அவரும் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கேட்டுன்னா இவரும் கிளம்பி போயிட்டாராம். அது எப்படி இருக்கு பாருங்கள். நிறைய வீட்டில் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. பொண்ணோட அம்மா என்ன பண்ணுவாங்க, அப்பப்போ என்னம்மா பண்ண, என்னம்மா சாப்பாடு செஞ்ச, மாமனார் என்னம்மா சொன்னாங்க, மாமியார் என்ன சொன்னாங்க, வீட்டுக்கார் என்ன சொன்னார், மச்சன் என்ன சொன்னா, மச்சன் உங்கள் நாத்தனார் என்ன சொல்லிச்சு அப்படின்னு அப்பப்போ டெய்லி நடக்கிறத கேட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த குடும்பத்தில் சண்டை வரத்துக்கு காரணமே இந்த பொண்ணுங்களோட அம்மாவும். இந்த பாருங்க, சம்மந்தமே இல்லாமல் ஒரு பொண்ணு அவங்க அப்பா தங்கச்சி வீட்டுக்கு அக்கா வீட்டுக்கு போயிருக்காங்க. இந்த பொண்ணு அவங்கள கண்ட்ரோல் பண்ணுது. இந்த பொண்ணு சொல்லிட்டு ஓன்னு அழுவுது, இந்த மாதிரி எங்கள் கூட பிறந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னு. இதெல்லாம் எப்படி அயோக்கியத்தனம் இல்லை இதெல்லாம். அவங்க அப்பா வந்திருக்காரு, இந்த எல்லா பொண்ணும் ஒரு மாதிரி தான் அவர் பார்க்குறாரு. ஒரு பொண்ணு வீட்டில் ஒரு நாள் இல்லை, இன்னொரு பொண்ணு ஒரு நாள் இருப்பார். அது ஒரு பொண்ணு கண்ட்ரோல் பண்ணுது. இது எந்த விதத்தில் நியாயம் தெரில. அவங்க புருஷனை கண்ட்ரோல் பண்ணலாம், அவங்க குழந்தைகளை கண்ட்ரோல் பண்ணலாம், அப்பா அம்மாவையும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது இது தப்பு. என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறேன். ஸோ உங்கள் கருத்து என்னன்றத, அது நல்லதா கெட்டதான்றதை நீங்கள் அப் டு யுவர், நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்களோ பார்த்துக்குங்க. நான் தப்புன்னு சொல்கிறேன் அதை. சரிங்க, இது ரியலாக நடந்த, இப்போ தீபாவளி ரீசெண்டாக நடந்த ஒரு விஷயம். சரிங்க, இதெல்லாம் போதும், இதுவே 4 நிமிஷம் ஆயிடுச்சு. வாஸ்துவில் என்னங்க சொல்ல போகிறீங்க, பாயிண்ட்டுக்கு வாங்க அப்படின்னா, வாஸ்துப்படி வீடு கட்டுனா என்ன நடக்கும்? மன நிறைவு, நிம்மதியான தூக்கம், சந்தோஷம், இதெல்லாம் கிடைக்கும். இன்னும் ஒன்று சொல்கிறேன், ஸ்பெஷலாக ஒன்று சொல்கிறேன். நீ வாஸ்துப்படி வீடு கட்டினா உன்னோட துரோகி உன்னை விட்டு போயிடுவான். உன் கூட இருந்துன்னு யார் உன்னை குழி வெட்டுறான், யார் உன்னை பற்றி உன்னை பற்றி யார் உன்னை குழி வெட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்றத உனக்கு காட்டி கொடுத்துரும் அந்த வீடு. அப்போது நீ வாஸ்துப்படி வீடு கட்டினா உனக்கு ஆவாதவன் எல்லாம் போயிடுவான் உன்னை விட்டு. உங்கள்கிட்ட நேர்மையாக இருக்கிறவன், ட்ரூவாக இருக்கிறவன் மட்டும்தான் உங்கள்கிட்ட இருப்பான். உங்கள்கிட்ட உன்னை ஏமாற்றணும்னு நினைக்கிறவன், உன்னை அழிக்கணும்னு நினைக்கிறவன் உன்னை விட்டு போயிடுவான். அவன் என்ன பண்ணுறான்றத உனக்கு அந்த வீடு உனக்கு காமிச்சு கொடுத்துரும்.
யார் மூலியமாவது அப்படின்றது உண்மை. அது நடந்தது. ஸோ வாஸ்துப்படி வீடு கட்டினா நிம்மதியாகவும் இருக்கலாம், சண்டை சச்சரவு இல்லாமல், நல்ல நண்பர்கள் கூட இருப்பாங்க, நல்ல உறவுகள் கூட இருப்பாங்க. அதனால் வாஸ்துப்படி வீடு கட்டிக்கோங்க. சரிங்க, நீங்கள் ஒரு நண்பர் கேட்டிருந்தார், அது என்னங்க வடமேற்கு வடக்கு தெற்குத்து வந்தால் நீங்கள் ஏன் எப்படி வீட்டை விற்குதுன்னு சொல்லலாம் அப்படின்னு. நீ விற்க மாட்டேன்னா நீ இருந்துக்கோ. ஒன்றும் உன் மனைவிக்கு உங்கள்கிட்ட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்கலாம், அதிகமான இன்னும் உறவு தேவைப்படலாம், இல்லை உனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்கலாம், உனக்கு உன் மனைவி விட்டு வேறு ஒத்துக்கிட்டு போகிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கிற மாதிரி உனக்கு இருக்கலாம். குடும்ப உறவு தடைப்படும், காலுக்கு கீழே அடிப்படும். பார்த்துக்காங்க, உங்கள் விருப்பம். நான் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி விற்று தான் ஆகணும்னு சொல்லியே. நான் இப்படி தான் வாழ போகிறேன்னா நீ வாழ்ந்துக்கோ, இப்படி வாழக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். நான் அப்படி தான் இருப்பேன்னா அது ஓன் தலையெழுத்து, இருந்துக்கோ, நான் வேணான்னு சொல்லலையே. தப்புன்னா தப்பு தான், அதை மாற்றிக்கிறதும் உங்களோட யுவர் சாய்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஒரு நம்பருக்கு தெளிவாக சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவரே கால் பண்ணுறாரு, என்னங்க என்ன இப்படி சொல்லிட்டு போயிட்டீங்க, மனசு கஷ்டமாக இருக்குன்னு நான் இருக்கிறத சொல்கிறேன். இந்த மணி ஒய்ஃப் பேரில் மாற்றி எழுதி வச்சுரு, மணி 2 பார்ட்டிஷன் பண்ணிவிடு, வடக்கு பக்கம் இருக்கிற மணி உன் பக்கம் எழுதி புது வீடு கட்டிக்கோ. ஏன்னா அந்த வீடு அது மட்டும் தப்பு இல்லை, அந்த வீட்டில் தெருக்குத்து மட்டும் தப்பு இல்லை. அந்த வீட்டில் வடகிழக்கு படிக்கட்டுக்கு கீழே பாத்ரூமு, இவ்வளோ விஷயம் பண்ணி வச்சுருக்காரு அந்த வீட்டில். 3 தப்பு இருக்குது அதில். நான் தெருக்குத்து மட்டும் அவர்கிட்ட சொல்லிவிட்டு இதுதாங்க ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதுவே நான் சொல்லிட்டு வந்துட்டேன். உங்கள் பையன் வெளியில் படிக்கணும்னு நினச்சேன்னா ஹாஸ்டலில் அனுப்பிச்சு படிக்க வச்சுருங்க, ஆஞ்சநேயரை பிடிச்சிங்க, நல்ல மாற்றம் வரும், வரப்போ வீடு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான். உனக்கு நல்ல நேரம் இருந்தால் அவன் இப்பயே குடிச்சிட்டு ஃபுல்லாக குடிக்காரனாக தான் இருக்கான், ஃபுல் டைட்டில் இருக்கிறான், குடும்ப தலைவர், வடகிழக்கு படிக்கட்டு பார்த்துக்குங்க, ஃபுல் போதையில் இருக்கிறான். அவங்கள்ட்ட போய் என்ன பண்ண முடியும்? குடிச்சு ஆயிடுச்சு போகும். சொல்கிறத கேட்டு மாற்றிக்கிறேன். எப்போ நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன், என்னாலேயே என் வீட்டை 100% பர்ஃபெக்டாக மாற்ற முடியல. என் கர்மம் என்னை விடலை. நான் மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரி பண்ணிக்கிட்டு வரேன். சரிங்களா? நானும் தப்போடு தான் பயணிச்சிக்கிட்டு இருக்கேன். நான் ஒன்றும் கரெக்டுன்னு சொல்லலையே. எங்கள் வீட்டிலே நான் வடமேற்கில் தான் டாய்லெட் போட்டு வச்சுருக்கேன். அப்போ போட்டது இப்போ தப்புன்னு தெரிஞ்சிச்சு, வேணான்னு சொல்கிறோம். அவ்வளோதான், மாற்றிக்கிறோம். ஸோ தப்பு எது சொன்னாலும் மாற்றிக்கோங்க. இப்போ நீங்கள் அக்குபஞ்சர் டாக்டரை போய் பாருங்களேன், என்ன சொல்லுவார்னா, எங்கள் ஆள் ஒருத்தர் இருக்கார், செம்ம டாக்டர். அவர் சும்மா கை நாடி நரம்பு பிடிச்சி பார்த்தே அவர் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ன்றத அழகாக சொல்லுவார். அவர் சொல்கிறத கேட்டு அவர் சொல்கிற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அக்குபஞ்சர் ஊசி தான் போடுவார். குணமாகிடுவீங்க, சிறப்பாகிடுவீங்க. எந்த ஆப்ரேஷன் தேவை ஒன்றும் தேவை. இப்போ அவர் சொல்கிறத ஏற்று நம்பி பண்ணுறீங்கன்னா பண்ணு, இல்லை அப்படின்னா அனுபவிச்சுங்க போய், யார் வேணான்றாங்க, அது உங்கள் கர்மா. அவ்வளோதான். ஸோ பார்த்ததை நாங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சரி 4 பேர் சொல்லணுன்றதுக்காக தான் இதை நாங்கள் செய்கிறோம். இதை கேட்டு பயன்படுறது அது உங்களுடைய விருப்பம். ஒரு நண்பர் சொன்னேன்ல, நான் அவர் வீட்டை பார்க்கவே இல்லை. நான் சொல்லிட்டேன் அவருக்கு உங்கள் வீட்டில் வடகிழக்கில் தப்பு இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டேன். போய் பார்க்குறேன், ஹாலில் நீச்சத்தில் வச்சுருக்காரு வாசப்படி. ஜன்னல் கிழக்கில் சென்ட்ரல் வச்சுருக்காச்சு, அது கூட பரவாயில்ல சொல்லலாம். தென்கிழக்கில் உள்ள கிணறு போட்டு வச்சிட்டாரு வீட்டு உள்ள. தப்புன்னா தப்புன்னு தானே சொல்ல முடியும். சரியா? வீட்டில் ஏற்கனவே தப்பாக இருக்குது அப்படின்னா ஒரு சில தவறுகளை சரி பண்ணிக்கிட்டு நம்ம அடுத்த கட்டம் பணம் நல்லா சம்பாதிக்கணும், நல்ல நிம்மதியான அடுத்த நல்ல ஒரு இடம் வாங்கி சிறப்பானது ஒரு வீடு கட்டிக்கிட்டு நம்ம போயிடணும். அவ்வளோதான். தப்புன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அங்கேயே பயணிக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ணிக்கணும், கூடிய சீக்கிரத்தில் மாறிக்கணும். ஸோ நீங்கள் புதுசாக உங்கள் வீடு ஏதாவது தப்பு இருக்குன்னு தெரியுது, கரெக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அதுக்கும் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன எல்லாத்தையும் ஒரே டைம் கரெக்ஷன் பண்ணிக்கவே முடியாது. உங்கள் கர்மம் உங்களை விடாது, என் கர்மாவும் என்னை விடாது. அதனால் சின்ன சின்ன தப்புக்களை கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட் நம்ம வருமானம் வரத்துக்கு வழியை பார்ப்போம். உழைக்கணும், உழைச்சா மட்டும்தான் வருமானம் வரும். அது உழைக்கிறதுக்கு உடம்புல தெம்பு வேணும் இல்லையா, நிம்மதி வேணும் இல்லையா, அதுக்காகத்தான் ஒரு சில கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஒரு சில கோவிலுக்கு போங்கன்னு சொல்கிறது, அந்த கோவிலுக்கு போய் கடவுளை பிடிச்சிக்கோங்க. வேறு பரிகாரத்துக்கு முன்னாடி ஓடாதீங்க.
நம்ம ஆள் வந்து சொன்னான், இந்த தகடு ஒன்று செய்து தரேன், இந்த இவனுக்கு கல்யாணம் பொண்ணு உனக்கு தேடி வந்துடும் அப்படின்றான் ஆஞ்சநேயர் கோயிலில். ஆஞ்சநேயர் கோயில் டெய்லி வந்து போப்பா, சனியும் வந்து போப்பா, நாத்தியம் வந்து போப்பான்னு சொல்லியிருந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்பேன். நான் தகடு ஒன்று செய்து தரேன், எதுவுமே வீட்டில் போய் பொண்ணு உனக்கு வீடு தேடி வரும்ன்றாரு. தகடத்து மேலே வைக்கிற நம்பிக்கை அந்த சாமி மேலே ஏன் வைக்க மாட்டாங்க தெரில. இதெல்லாம் கொஞ்சம் செருப்பை கட்டின்னு அடிக்கணும் அவங்களாம். ஆமாம், ஆஞ்சநேயர் கோயிலே உட்காந்திங்கன்னு இந்த வார்த்தையை சொல்கிறார் அவர். எவ்வளோ பேர் அயோக்கியதானோ. அவன் 10 பேர் நான் அன்னதானம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்துன்னு வந்திருக்கான், தண்ணி வாட்டர் கண்ணோட வந்திருக்கான். வந்து இப்போ வார்த்தை ஒரு நாள் இந்த மாதிரி செய்யப்பா, சீக்கிரமாக நடக்கும், நல்லது பண்ணுப்பா, நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. எந்த தகடத்தை வாங்கி போய் வைங்க 2000 ரூபாய்க்கு, எல்லாம் சரியா போய் பொண்ணு தேடி வரும் அப்படின்னு சொல்கிறாரு. யோகிய பசங்க, முளமாரி பசங்க. சரிங்க, நமக்கு மருவத்தூரில் புதுசாக ஒரு சைட்டில் ஆன் ரோடில் லான்ச் பண்ணுறோம். இதை தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள். 8248581550. டிடிசிபி ரரா அப்ரூவ்டு இருக்குது. மருவத்தூர் கோவிலேருந்து ஒரு 3 நிமிஷம் ட்ராவல்ஸ். ஆன் ரோடு சைட் லான்ச்சிங் நெக்ஸ்ட் வீக்கில் இருக்குது, சொல்கிறேன். நமக்கு செங்கல்பட்டில் இருக்குது, அச்சரப்பாக்கத்தில் இருக்குது, தீவனூரில் இருக்குது ஆன் ரோடு சைட்டு. அதுக்கப்புறம் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா சோழவரத்தில் இருக்குது, சிஎம்டி அப்ரூவ்டு. உடனே வீடு கட்டி கொடுங்க போகலாம். தேவைப்பட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வீடோட சேர்ந்து வீடு கட்டி வச்சுருக்கோம். 1000 ஸ்கொயர் ஃபீட்டு, 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டியிருக்கோம். 2 பெட்ரூம் ஆள் கிச்சனு, 3 பெட்ரூம் ஆள் கிச்சன். 2 பெட்ரூம் இருக்கிறதுல 45 லட்சம் கிட்ட வரும். ஸோ அது மீதி கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்து ரேட் இருக்குது, பாருங்கள். வந்து பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க. வீடு இல்லாதவங்களுக்கு சோழவரம் சைடில் உங்களுக்கு நல்லா அருமையான வீடு இருக்குது, காலிமணியும் இருக்குது. தேவைப்பட்ட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இல்லை வாஸ்து ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். புதுசாக வீடு கட்டுறீங்களா சொல்லுங்கள், வாஸ்து பார்த்துட்டு நம்ம வீடு பிளானிங் போட்டு கொடுக்குறோம். அந்த பிரகாரம் வீடு கட்டிக்கோங்க. வீடு கட்டிட்டு அப்புறம் இதை உடைக்கணும் அதை உடைக்கணும் சொல்லிட்டு மனசு கஷ்டப்படாதீங்க. வீடு கட்டும் போதே ஒரு வாஸ்து கன்சல்டண்ட்டை வச்சு உங்கள் கர்மாவை அவங்ககிட்ட அனுப்பிச்சிடுங்க. அவங்க அழகாக சூப்பர் டிராயிங் போட்டு கொடுப்பாங்க, அதைப்படி கட்டிக்கோங்க, சிறப்பாக இருப்பீங்க. ஒரு மேஸ்திரி என்ன பண்ணார், நம்ம தான் நிறைய வீடு கட்டுறோமே அப்படின்ட்டு அவர் அனுபவத்தில் வீடு கட்டுறாரு. அதை நான் சொன்னேன் இல்லையா, வடகிழக்கில் தப்பு. வாசல் நீச்சத்தில் ரூமில் ஒரு ரூம் 2 ரூம் வந்து உச்சத்தில் இருக்குது, வாசல் 2 ரூம் நீச்சத்தில் இருக்குது, ஜன்னல் இல்லை. ஒரு மேஸ்திரி நிறைய வீடு கட்டியிருப்பார்ல, அவர் தப்பு பண்ணுறாரு. ஒரு வாஸ்து கன்சல்டண்ட்டை வச்சு ஆலோசனை பெற்றுட்டு இந்த வேலை செய்யுங்க. அப்போ தான் வந்து சிறப்பாக இருப்பீங்க. எல்லாரும் எல்லா விஷயம் தெரியும் சொல்ல முடியாது. மேஸ்திரி அப்படின்னா அவருக்கு எவ்வளோ கலந்து கொடுத்தா, எத்தனை செங்கல் வைக்கணும், எப்படி மட்டம் பார்க்கணும், எப்படி அந்த வட்டு கொண்டு பார்த்து நேராக செவுறு வைக்க தான் தெரியும். வாஸ்து அவருக்கு தெரியாது. சரிங்களா? ஒரு போலீஸ்காரன் அப்படின்னா திருடன் எங்கெங்கெல்லாம் இருப்பான், இப்படிலாம் பிடிப்பான், அதை பற்றி அவங்கள மட்டும்தான் அவனுக்கு இருக்கும். ஸோ அவனுக்கு வந்து மற்ற விஷயம். ஒரு சமையல்காரன் அப்படின்னா எவ்வளோ அரிசி போடணும், எவ்வளோ மிளகாத்தூள் போடணும், எவ்வளோ துவரம்பருப்பு போடணும், இந்த விஷயங்கள் தான் அவனுக்கு தெரியும். எல்லாரும் எல்லா விஷயமும் தெரியாது. அதுக்கு உண்டான ஆட்களை வச்சு ஒரு கன்சல்டேஷன் பண்ணிக்கிட்டு சிறப்பானது ஒரு வாழ்க்கை வாழுங்க. நான் ஆண்டாளை திருச்செந்தூர் முருகனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வாய்ப்பு உங்களுக்கு சொல்வதற்காக எனக்கு வாய்ப்பு அளித்த இந்த பிரபஞ்சத்துக்கு என் மனமார்ந்த நன்றி.